அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்து ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேஜிஸ், நம்பர்ஸ், பீசஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது நம்ம அங்க யூனிக் குவான்டிட்டி கோட், அதாவது யூக்யூசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டோம், மிஸ் பண்ணிருப்போம். ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி மிஸ் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எரரா வந்து நிக்குங்க. நீங்க இந்த மாதிரி வந்து யூக்யூசி வந்து கொடுக்கல, ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க, நீங்க கொடுத்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் எரர்ஸ் அந்த மாதிரி சால்வ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இது ரிப்போர்ட்ல காமிக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நிறைய வந்து யூனிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரிப்போர்ட்ல, அதாவது உங்களுக்கு டேலியில ஒரு ரிப்போர்ட்ல போயிட்டு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, அதை ஒரே ஸ்டோக்ல அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அடுத்தது ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் போய்க்கிறேங்க. ஸோ இதுல ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்குள்ள போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மேப் யூஓஎம் அண்ட் யூக்யூசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. ஸோ இதை என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க எந்தெந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க யூக்யூசி கோட் கொடுக்காம இருக்கீங்களோ அதெல்லாமே வந்து காமிக்குங்க. ஸோ இப்போ இங்க ஷோ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிக்கும் எது எது இருக்குன்ட்டு. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுல மாத்தணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க மாத்திக்கலாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த அப்டேட் யூக்யூசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஷார்ட்கட் கீ வந்து F5ங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு இந்த யூனிக் குவான்டிட்டி கோடு கொடுத்துக்கலாங்க, யூக்யூசி வந்து கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், கேஜிஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த இடத்துல எந்த தேதியிலிருந்து உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னு கேட்குது. இது டேலி பிரைம் 6ல நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுல வந்து எஃபெக்டிவ் டேட் கேட்குங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நியூ எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கறத கொடுத்து 1/4/2025 இருந்து இது அப்டேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர்ஸ் அப்படின்னா எல்டிஆர் அந்த கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் உங்களுக்கு ப்ராசஸ் தாங்க. ஸோ நான் 1/4 அப்ளிகபிள் ஆகிற மாதிரி கொடுத்துறேன். இங்கே வந்து எம்டிஆர் கொடுத்தீங்கன்னா ஸோ மீட்டர்ஸ்க்கு உண்டான அந்த யூக்யூசி வருங்க. ஸோ இது சேம் அதே டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத மாற்றணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணாததை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு நியூ எஃபெக்டிவ் டேட் கொடுத்துட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ அக்செப்ட் கொடுத்து இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிருங்க. உங்களுக்கு நீங்கள் அடுத்தது என்ட்ரிஸ் போடும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து என்ட்ரிஸும் வந்துடும், ரிப்போர்ட்டும் வந்து ஜிஎஸ்டியில் உங்களுக்கு ப்ராப்பராக ரிப்போர்ட்டும் வந்துருங்க. இப்போ நீங்க கேட்வே ஆஃப் டேலில இருந்து ஆல்டருங்க. ஸோ இந்த யூனிட் குள்ள போனீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து பல்கா அப்டேட் பண்ணீங்க, இல்லைன்னா நீங்க ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க டேலியில சின்ன சின்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.